ரஜினிகாந்த் சமீபத்தில் கூலி படத்தை பார்த்துருக்காரு. படத்தை பார்த்த ரஜினிக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த படம் எனக்கு இன்னொரு தளபதி என ரஜினி லோகேஷை கட்டியணைத்து மகிழ்ச்சியை சொன்னதாக ஒரு தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த தகவல் ரஜினி ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் மிக விரைவிலே கூலி திரைப்படம் வெளியாக இருக்குது. சரியாக இந்த படம் வெளியாக இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி இந்த படம் திரையில் வெளியாக இருக்குது. இன்னும் சில தினங்களில் கூலி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் துவங்க இருக்கு. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் ரஜினி கூலி திரைப்படத்தை பார்த்துள்ளாராம். கூலி மூவி படத்தையும் டப்பிங் ஸ்டுடியோவில் ரஜினி பார்த்தாராம். படம் பார்த்து முடித்த பிறகு ரஜினி லோகேஷ் கனகராஜை கட்டியணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாராம். பிறகு இந்த படம் எனக்கு இன்னொரு தளபதி படம் என்றாராம் ரஜினி. கூலி திரைப்படம் தளபதி போல இருப்பதா ரஜினி லோகேஷ் கனகராஜிடம் கூறியதா வந்த தகவல் தற்போது வைரலாக போய் கொண்டிருக்கு. ஏற்கனவே கூலி திரைப்படத்தின் மீது மாபெரும் ஹைப் இருந்து வந்தது. நாகார்ஜுனா, அமீர்கான் போன்றவர்கள் கூலி திரைப்படத்தை பற்றி பேசிய விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு. அவர்கள் இந்த படத்தின் மீதான ஹைப்பை மேலும் அதிகரித்து விட்டாங்க. இந்த சமயத்தில் தற்போது ரஜினி கூலி திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டி இந்த மாதிரி பண்ணது இந்த தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. இந்த தகவல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்த்தியிருக்கு. இந்நிலையில் கூலி திரைப்படத்தோட அறிவிப்பு வெளியானதிலிருந்தே தற்போது வரை படத்தை பற்றி வெறும் பாசிட்டிவ் டாக் மட்டும்தான் இருந்து வருது. படத்தில் கேஸ்டிங் முதல் படத்திலிருந்து வெளியான அப்டேட்ஸ் வரை அனைத்துமே ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கு. படத்தில் டைட்டில் போஸ்டர், பாடல்கள் என அனைத்துமே ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் இந்த படத்திலிருந்து சிக்கிட்டு மற்றும் மோனிகா என 2 பாடல்கள் வெளியாகியிருந்தது. இவ்விரு பாடல்களும் வழக்கம் போல மிக பெரும் அளவில் ஹிட் அடிச்சிருக்கு. அனிருத் மற்றும் டி ராஜேந்தர் கூட்டணியில் வெளியான சிக்கிட்டு செம வைப்பான ஒரு பாடலாக அமைஞ்சது. இந்த பாடலில் ரஜினி சிறப்பாக நடனம் ஆடி இருப்பதாகவும் தகவல்கள் வந்தது. இதனையடுத்து பூஜா ஹெக்டேவோட நடனத்தில் வெளியான மோனிகா பாடல் வேறு லெவலில் வைபர் ரசிகர்களுக்கு கொடுத்தது. குறிப்பாக பூஜா ஹெக்டே மற்றும் சௌபின் நடனம் அசத்தலாக இருந்தது. தற்போது வரை இவ்விரு பாடல்கள் தான் யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதைத் தொடர்ந்து இம்மாதம் இறுதியில் கூலி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது. அநேகமாக ஜூலை 29ஆம் தேதி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என தெரியுது. அப்போது இந்த படத்திலிருந்து மீதம் இருக்கும் பாடல்கள் வெளியாகும். மேலும் ஆகஸ்ட் முதல் வாரம் கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே அடுத்த ஒரு மாதத்துக்கு ரஜினி ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மேலும் இந்த படம் 1000 கோடி வசூலிக்குமா இல்லையா, இதுதான் கோலிவுட் வட்டாரத்தோட மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.